கொண்டேன். குஷ்டரோகி தொட்ட இயேசுவின் அந்த பாசக்கரம் தேடி வந்தேன். குஷ்டரோகி தொட்ட இயேசுவின் அந்த பாசக்கரம் தேடி வந்தேன். தொட்டிடுங்க, என்னை தூக்கிடுங்க, உங்க தோள் மீது என்னை சுமந்திடுங்க. தொட்டிடுங்க, என்னை தூக்கிடுங்க, உங்க தோள் மீது என்னை சுமந்திடுங்க.
வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்களே. ஐயா பிரசங்கியார் வந்திருக்காங்க. அவங்க ஐயா வந்து பட்டாபிராமில் வந்திருக்காங்க. ஐயாவோட பேர் தேவசகாயம். ஒரு ரெவரண்ட்டு, நம்ம ஆங்கிலிக்கைனில் இருக்காங்க ஐயா. அவர் வந்து நிறைய மிஷினரி மார்க்கில் அவங்க ஐயா வந்து உருவாக்குறாங்க. அவருடைய ஓய்வு ரொம்ப பெருசு. ஐயா வந்து அவரை பற்றி நம்ம ஐயாவுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஐயா வந்து உங்களோட பகிர்ந்துக்குவார். அவங்கள இன்றைக்கி தேவ செய்தி ஐயா தான் கொடுக்க போகிறாங்க. அவங்கள நம்ம கரங்களை தட்டி ஒரு உற்சாகமாக நன்றி என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலின் சார்பாக அருமையான பாஸ்டர் ஐயாக்காகவும் அவருடைய துணைவியார் பிள்ளைகள் யாவருக்கும், வந்திருக்கிற விசுவாசிகள் அவருக்கும், மூத்த ஊழியர்களுக்கும், மூப்பர்களுக்கும், என்னுடைய குடும்பத்தின் சார்பாக சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மிகைப்படுத்தலாம். ஒரு பாடலை மட்டும் சுருக்கமாக பாடிடலாம். நான் எப்பவுமே பாடல் பாடினே கிடையாது. அல்லேலூயா. அப்படி பாட சொல்கிறார் ஆண்டவர். நன்றி 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 இயேசு நன்மை செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மை செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. தேவன் அன்பாய் அணைத்தாரே. தேவன் அன்பாய் அணைத்தாரே. நன்றி 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 இயேசு நன்மை செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மை செய்தார் நன்றி. ஆலயத்தில் ஆராதிப்பே ஆனந்த சத்தத்தோடே. ஆலயத்தில் ஆராதிப்பே ஆனந்த சத்தத்தோடே. தூய ஆவியில் நிரம்பிடுவே. தூய ஆவியில் நிரம்பிடுவே. நன்றி 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 இயேசு நன்மை செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மை செய்தார் நன்றி. துக்கமோகம் இனியமில்லை துதித்து பாடிடுவே. துக்கமோகம் இனியமில்லை துதித்து பாடிடுவே. நான் சாட்சியாய் வாழ்ந்திடுவே. நான் சாட்சியாய் வாழ்ந்திடுவே. நன்றி 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 இயேசு நன்மை செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மை செய்தார் நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நமக்கு நன்மை நன்றி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளோ நன்மைகளை செய்தார். அவருக்கு நன்றி உள்ளவளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்லா மைக்கில் வாசிக்கிற நேரம் வந்தால் மைக்கில் வாசிங்க. வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். இரண்டாவது வசனங்களை எழுத வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலையும் எழுதணும், உங்களுடைய நோட்ஸ்லையும் எழுதணும். அல்லேலூயா. அந்த வசனம் தான் உங்களுக்கு ஜீவன். அல்லேலூயா. அந்த வசனம் தான் உங்களுக்கு பலன். ஆண்டவருடைய வசனம் இல்லை என்றால் நம்ம நிர்மூலமாகி விடுவோம். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும்.
சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை. அதாவது நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறோன்னா பைபிள் ஸ்கூல் வச்சு நடத்துகிறோம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 7000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? நம்முடைய தமிழ்நாட்டில் வட மாநிலங்களில் அநேக இடங்களில் அதிகமான மக்களை உருவாக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. 7000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக 1 கோடி பேர்களை உருவாக்கணும். எத்தனை பேர்? 1 கோடி பேர் உருவாக்கணும். சீடனாக உருவாக்கணும். நீங்களாம் யாராக இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நல்ல சீடனாக இருக்கணும். சீடன் என்றால் அவரை பின்பற்றுகிறவர்கள், அவர் சொன்னபடி நடக்கிறவர்கள் தான் சீடர்கள். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்கள் ஜெபிக்கிற ஜாமக்காரலாக இருக்கணும். புரியுங்களா? சத்திய வேத ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா பைபிளில் என்னென்ன ஜெபம் இருக்கிறதோ 40 பகல் 40 இரவு மோசே ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணினார். இயேசு ஜெபம் பண்ணினார். சத்திய வேத ஆராய்ச்சியும் 40 இரவு 40 பகல் தூங்காமல் சாப்பிடாமல் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கரங்களை தட்டுங்க. அதுக்காக 40 பகல் 40 இரவு யோசித்து பாருங்கள். நம்ம 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதே கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. 40 பகல் 40 இரவு தமிழ்நாடு எங்கும் போய் ஜெபித்துட்டு வந்திருக்கிறோம், இரவும் பகலமாக. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தானியேலுடைய ஜெபம் 21 இரவு 21 பகல் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எத்தனை இரவு? 21 இரவு 21 பகல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாருடைய ஜெபம் வருது? அப்போஸ்தலருடைய ஜெபம் 10 பகல் 10 இரவு ஜெபம் பண்ணினார்கள். எத்தனை பகல்? 10 பகல் 10 இரவு அவங்க மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். அப்போ தான் தேவ ஆவியன் இறங்கினார். உங்கள் மேலே ஆவியன் இறங்கணுன்னா ஜெபத்தினுடைய அளவுகள் பெருகணும். அல்லேலூயா. ஜெபம் எவ்வளோ பெருகுதோ அவ்வளோ ஆவியான பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கை தட்டுறதுனால ஆவியான மேலே இறங்க மாட்டார். ஆனால் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபமணி எவ்வளோனா கை தட்டுங்க. ஆனால் என்ன பண்ண ஜெபமானாத கை தட்டுன்னு என்ன ஆகும்? சாத்தான் எங்கே கரெக்டாக நம்மக்கிட்ட வருவான். அல்லேலூயா. ஜெபத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பெரிய காரியத்தை செய்கிறாரு. அதுக்கு பிறகு யோபின் ஜெபம் 7 இரவு 7 பகல் யோபு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தை பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்தர் ஜெபம் 3 இரவு 3 பகல். இப்படியாக பல விதமான ஜெபங்கள் பண்ணி புரியுங்களா? ஜெப ஆவியே அதிகமாக பெற்று இன்றும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபத்துக்கு அளவுகோலே கிடையாது. டெய்லி தினந்தோறும் இரவில் 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்கிறோம். தினந்தோறும் புரியுங்களா? 2ஆம் ஜாமத்திலேயாவது 3ஆம் ஜாமத்திலேயாவது அப்படியே இருக்கிற ஊழியர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த நேரத்தில் நமக்கு அந்த பந்தியை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படின்னு லூக்கால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுறியோ அவ்வளோ சாத்தான் எங்கே போயிடுவான்? கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். நீ எவ்வளோ ஜெபத்தை ஸ்டாப் பண்ணுறியோ ஜெபம் பண்ணாதிருக்க ஒன்றும் கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பி அப்படி ஆள் இல்லாத அட்ரஸ் பண்ணல என்ன பண்ணுறான்? ஹாஸ்பிட்டலே அடங்கானது நடக்குது. அல்லேலூயா. இப்போ ஜெபத்துடைய அளவுகள் பெருகணும். ஜெபம் என்பது ஒரு ஆன்டி வைரஸ். ஜெபனா என்னது? ஒரு ஆன்டி வைரஸ். புரியுங்களா? எப்படி கம்ப்யூட்டரில் ஒரு ஆன்டி வைரஸ் இல்லை அப்படின்னா வைரஸ் என்ன பண்ணோம்? தாக்கிடும். அதே போல் ஆன்டி வைரஸ் தான் என்னது? ஜெபம், பாதுகாப்பு. ஜெபம் என்பது ஒரு மேக்னெட். எங்கே இருக்கிற மக்களாம் இழுத்து கொண்டு வரது தான் ஜெபம். மேக்னெட் பார்த்துக்கிறீங்களா? இரும்பு என்ன செய்யாது? இழுத்து கொண்டு வரோம். ஜெபிக்கிற சபை ஆத்மாவுக்கு இழுத்து கொண்டு வந்துடும். அல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொதுவான வாழ்க்கையில் எவ்வளோ நீ ஜெபம் பண்ணுறியோ கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும். அல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பம் எப்பவுமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கிற குடும்பங்கள் எப்பவுமே பரிசுத்தமாக ஜீவிப்பாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்கிறவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் ஏன் ஜெபம் பண்ணலாம் வந்து பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அவர் என்ன பண்ணார்? அதிகமாக ஜெபித்தார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கையை ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஆவியானவரை நல்லா பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானுடைய அபிஷேகத்தை நிறைவாக வர வேண்டும். இப்போ அதிகமான ஜெபத்தில் நீ காத்துருங்க. புரியுங்களா? ஆட்டோமேட்டிக் ஆவியான உன் மேலே இறங்கி நீ அனல் உள்ள மாறி அபிஷேகம் பெருகி உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுறது, உன் சபை ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. நீ போகிறனால ஆசீர்வாதம் வரும். இப்போ ஜெபம் என்பது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. அடுத்து நான் பார்க்கும்போது ஜெபத்துக்கு பிறகு தேவனுடைய வசனம் பெரிய வல்லம் உள்ளது. அல்லேலூயா. சத்தியம் மிக அவசியம். சத்தியத்துக்கும் வசனத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசுக்கு வசனம் தெரியுமா? சத்தியம் தெரியுமா?
அவங்ககிட்ட வசனம் இருக்கு, ஆனால் சத்தியம் இல்லை. அல்லேலூயா. பிசாசிடத்தில் சத்தியம் இல்லாதபடியால் பொய்க்கு பிதாவாக இருந்தான். புரியுங்களா? வசனம் எல்லாருக்கும் தெரியும், இங்கே உட்காந்துக்கிற அத்தனை பேருக்கு வசனம் தெரியும், ஆனால் சத்தியத்தின்படி நடக்கணுமே. புரியுங்களா? அப்போ சத்தியம்னா என்ன? சத்தியம் தான் கனி, வசனம் தான் விதை. புரியுங்களா? விதை உங்கள் கையில் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் கனி கொடுத்துருக்கிறாரா, விதை கொடுத்துருக்கிறாரா? பைபிளுக்கு இதெல்லாம் வசனம். ஆனால் நம்ம இருதயத்துக்கு போய் சத்தியமாக மாறணும். அல்லேலூயா. சத்தியவான்கள் எவனை என் சத்தத்தை கேட்கிறான். நீ சத்தியவானா மாறணும். சத்திய நகரத்துக்குள் பிரவேசிக்கணும். புரியுங்களா? பரலோகத்துக்குள்ளே போனோன்னா சத்தியவானா மாறினாத போக முடியும். பிளாத்து கேட்குறா, சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு பிளாத்து கேட்டார். அப்போ இயேசு என்ன சொன்னார்? சத்தியம், சத்தியவான் எவனை என் சத்தத்தை கேட்கிறான். நான் சத்தியத்தை போதிக்கிறேன், நான் சத்தியமாக நடக்கிறேன். இப்போ தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சத்தியமாக வாழணும். அல்லேலூயா. உங்கள் மனைவி பிள்ளை பெற்றோருக்கு கணவன் கீழ்ப்படினா கீழ்ப்படி தான் ஆகணும். அதுதான் சத்தியம். கீழ்ப்படியலை அப்படின்னா அவங்க யார்? அவங்க சத்தியத்தின்படி நடக்கலை. அல்லேலூயா. அவர் அடித்தாலும் உதைத்தாலும் என்ன செய்யணும்? நீ கணவர் கீழ்ப்படிந்தா அவர் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கு எவ்வளோ அடி நீ வாங்குறியோ அவ்வளோ அடி அவர் ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. நீ கீழ்ப்படியலைன்னா அவர் மனம் தர மாட்டார். அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம்? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அதான் சத்தியம். புரியுங்களா? நான் இப்படினா வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறதில்லை. இப்போ கீழ்ப்படியும் போது தான் சத்தியம் அங்கே வெளிப்படுகிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே இருக்கிறார். எங்கே கீழ்ப்படிதல் இருக்குதோ அங்கே தான் யார் இருப்பாங்க. எங்கே கீழ்ப்படி இல்லையோ அங்கே பிசாசு இருப்பான். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் மிக அவசியம். ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியம் அது சமாதானம். அந்த சமாதானம் வீட்டுக்குள்ளே எப்போ இருக்குன்னா ஒருவருக்கொருவர் மன ரம்மியமாக இருக்கும்போது இருக்கும். அல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லைனாலும் சமாதானம் இருக்கணும். எனக்கு எல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சமாதானத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் சமாதான கர்த்தர். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை கொடுக்க வந்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இன்று வேத வசனம் வந்து நமக்கு ஆவியான உணர்த்தது என்னன்னா, என்ன பேசணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது பரிசுத்தத்தை குறித்து பேசு அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆனால் இதில் எடுக்க வேண்டிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆகும். அல்லேலூயா. என்னுடைய டிவியில் மெசேஜெல்லாம் போகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நித்திய டிவியில் போகுது, அதே போல் கிரேஸ் டிவியில் போகிறது, நியூ மன்னா டிவியில் போகிறது, ஜாய் டிவியில் போகிறது, நிறைய டிவியில் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் போகிறது. நிறைய சத்தியங்கள் வேத ஆராய்ச்சி குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நல்லா கேட்டு பலன் அடையணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வானங்களிலும் உயர்ந்தரமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். பாருங்க, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தமாக இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் 10 பேர் மனம் திரும்புவான். அல்லேலூயா. நம்ம அசுத்தமாக இருந்தால் யாரும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. தேவன் பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், ஆவியானவர் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 1 யோவான் 3:2-3 வாசிக்கலாம். வாசிங்க. பிரியமானவர்களே, வாசிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போமானால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாருங்க, தன்னை என்ன செய்யணும்? சுத்திகரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ சுத்திகரிப்பு என்பது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். அல்லேலூயா. நமக்குள்ளே 3 பார்ட் இருக்கிறது. ஒன்று ஆவி இருக்கிறது, இன்னொன்று ஆத்மா இருக்கிறது, இன்னொன்று சரீரம் இருக்கிறது. புரியுங்களா? இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 1 தெசலோனிக்கர் 5:23 வாசித்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும். எல்லாம் பைபிளை திறந்துக்கு பாருங்கள், நீங்களே கண்ணால் பாருங்கள். நான் வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்ப என்ன செய்வார்? முற்றிலும் நம்மள என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை என்ன செய்வாரா? முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். எப்படி ஆக்குவார்? புரியுங்களா? சமாதானத்தின் தேவன் தாமே நம்மளை எப்படி முற்றிலும் பரிசுத்தமாக்குவார்னா, இப்போ வீட்டில் இருக்கிற தட்டை பரிசுத்தமாக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். தட்டை என்ன செய்யணும்? அதுக்கு என்னென்ன வேணும்? தட்டை சுத்தமாக்கிறதுக்கு ஒன்று தண்ணி வேணும், அப்புறம் விம் சோப்பு வேணும், அப்புறம் என்ன வேணும்? அதை போட்டு பண்ணுறது கை வேணும். இல்லை, இது 3 இல்லாத அந்த தட்டை என்ன பண்ணாது? சுத்தமாகாது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரி சுத்தமாகணும்னா முதல் தேவைன்றது இயேசுவின் ரத்தம் வேணும், 2வது தேவனுடைய வசனம் வேணும், 3வது ஜபம் வேணும். அல்லேலூயா. ரத்தமே நம்மக்கிட்ட இல்லை, வேதமும் இல்லை, அப்புறம் ஜபமே இல்லைன்னா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரி அப்படியே இருக்கும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து முடி வரைக்கும் பார்த்தா சுபாவம் மாறாது. அல்லேலூயா. அடிக்கிற சுபாவம் இருக்கும், கோவப்படுற சுபாவம் இருக்கும், எரிச்சல் சுபாவம் இருக்கும், போய் பேசுகிற சுபாவம் இருக்கும், கடன் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க, வட்டிக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அடித்தடியில் போய் முடிப்பாங்க, அப்புறம் கோல் சொல்லுவாங்க, கசப்பு தன்மை இருக்கும், அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கண்கள் இச்சை இருக்கும், மாம்சத்தின் இச்சை இருக்கும், ஜீவனத்தின் பெருமலாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் முற்றிலும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும்னா நம்ம அப்ளை பண்ணினே இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் 1 யோவான் 1:7. புரியுங்களா? இயேசுவின் ஆவி 1 கொரிந்தியர் 6:11. இயேசு கிறிஸ்து ஜலம் எபிரேயர் 10:22. அல்லேலூயா. இந்த வசனங்களை வச்சு அப்ளை பண்ணாதான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரி என்ன செய்யும்? சுத்தமாக இருக்கும். நீங்கள் வசனம் தெரில அப்படின்னா அந்த ஆவியில் இருக்கிற அப்படி போய் அப்படியே இருக்கும், கோபம் அப்படியே இருக்கும், எரிச்சல் அப்படியே இருக்கும், இருதயத்தில் உண்டாகிற கசப்பு அப்படியே இருக்கும், சரீரத்தில் உண்டானப்போ பாவங்கள் அப்படியே இருக்கும். அப்போ சுத்திகரிக்கப்படாத இருந்தால் ஆண்டோட வருகையில் போக முடியாது. புரியுங்களா? நீங்கள் மரணம் சந்தித்த பிறகு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. மரணம் மரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்? தன்னை பரிசுத்தமாக வைத்து கொள்ளணும். பரிசுத்தத்தை யாரும் என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை 1 யோவான் 1:7 அங்கே எழுதி பாருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்கணும்? நமக்குள்ள அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? சோப்பு எடுத்து என்ன பண்ண? துணி மேலே போட்டால் தான் என்ன ஆகுது? அழுகு போகுது. அப்போ ரத்தத்தை எடுத்து நமக்குள்ளே போட்டால் தான் அழுகு போவோம். அல்லையா? நீ ரத்தம் சொல்லாத இருந்தனா ரத்தத்தை இது வரைக்கும் யாருமே பார்க்கல. இயேசு ரத்தம் என்ன பார்த்துக்கிறோமா? இல்லை, இயேசுவின் வசனம் தான் ரத்தமாக இருக்கும். அல்லையா? ரத்தம் இயேசுவின் வார்த்தையில் என்ன இருக்குது? ரத்தம் இருக்கிறது. பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்குது. அந்த உயிர் உள்ள ரத்தத்தை எடுத்து, உயிர் உள்ள வசனத்தை எடுத்து உங்களுக்குள்ளே நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கேன்சர் அழிஞ்சிடும், உங்களுக்குள்ள கட்டிகள் கரைஞ்சிடும், உங்களுக்குள்ள இருக்கிற கொழுப்புகள் கரைஞ்சிடும், உங்களுக்குள்ள இருக்கிற என்னது கிட்னி ப்ராப்ளம் கரைஞ்சிடும், நுரையீரல் பரிசுத்தமாகிடும். அல்லையா? அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது, அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அதுக்குள்ளே பலன் இருக்கிறது. அந்த வார்த்தை பேசும். அந்த வார்த்தை உனக்குள்ளே போச்சுன்னா உன் கசப்பை எடுத்துடும், உன் சோர்வை எடுத்துடும், உன்னுடைய டிபி நோய் எடுத்துடும், உனக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை எடுத்துடும், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அத்தனை என்ன பண்ண ஓப்பன் ஆகிடும் டோர். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா யாரால் இடத்துல அப்படி வேலை வாய்ப்பு வரும். நாங்களாம் வேலைக்கு போடும்போது அப்ளிகேஷன் போடும்போது ஒரு 10 இடத்துல வந்துடுச்சு. எந்த வேலைக்கு போகணுன்னு எனக்கே
தெரியல. அல்லேலூயா. ஏன்னா வேலை யாருடையது? வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? இயேசுகிட்ட இருக்கு. மோடி கிட்ட இல்லை, இங்கே இருக்கிற எல்லாம் எம்பி கிட்ட கிடையாது. அதிகாரம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. நீ தேவ சமூகத்தில் உட்காந்து காத்து ஜெபம் பண்ணால் வேலை தானாக ஓடி வந்து விழும். நீ ஜெபம் பண்ணலன்னா மனுஷங்கிட்ட போய் என்ன பண்ணுவேன்? பணத்தை கொடுத்துட்டு அலைந்து தெரியுவேன், அப்புறம் வேலை கிடைக்காது. அல்லேலூயா. உனக்கு என்ன வேணுமோ கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்து பண்ணிட்டார். எல்லாம் முடிந்தது. சிலுவையில் என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன? உன் வேலையை செய்து முடிச்சிட்டார் ஆண்டவர். உனக்கு வேலை வாய்ப்பு, மனைவி எங்கேருந்து வரணும், கணவன் எங்கேருந்து வரணும், வீடு எங்கே கட்டணும், அப்புறம் வேலை எங்கே போய் செய்யணும், சம்பளம் எவ்வளோ வாங்குவீங்க, எந்த கார் வாங்கணும், எங்களை பங்களா வாங்கணும், எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இனி போல் நான் போய் தேடுறது கிடையாது. எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு செய்து வச்சிட்டாரு. நீங்கள் ஆண்டருக்குள்ளே வழி நடத்தப்படும் போது அது தானாக வந்து மோத ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீ தேடி போக தேவையில்ல, அது உன்னை தேடி வரும். உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஆண்டவர். நீ சுகமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நல்லா எப்படி இருக்கணும், 4 பேருக்கு மத்தியில் இடல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. 4 பேர் பார்த்தாங்கன்னா அதை போகிறாங்க பாருங்கள், கிறிஸ்துவங்க அவங்கக்கிட்ட பொய் வராது, அவங்க பொய் பேச மாட்டாங்க, அவங்க பணத்தை வட்டிக்கு விட மாட்டாங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க, அவங்க சண்டை போட மாட்டாங்க, அவங்கள பார்த்தா எப்படி இருக்குது? கிறிஸ்து மாதிரி தெரியுது அப்படின்னும். நம்மளை பார்த்தா எப்படி தெரியணும்? பிசாசு மாதிரி தெரியக்கூடாது. அல்லேலூயா. அது போகிறான் பாரு, அவங்ககிட்ட சேராது அப்படின்னு கூடாது. நம்மக்கிட்ட 10 பேர் வருவாங்க. கனி உள்ள மரமாக இருந்தால் என்ன செய்யும்? எங்கே இருக்கிற பறவைலாம் அந்த மரத்துக்கு வரும். கனியே இல்லைனா அப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள்கிட்ட கனி இல்லை அப்படின்னா, யாரும் உங்கள்கிட்ட வரல அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு பிரியலாத வாழறீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட 10 பேர் வரணும். புரியுதுங்களா? ஐயா வந்து நான் 20 வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறேன். எத்தனை வருஷம்? 20 வருஷம் பார்த்துன்னு இருக்கிறேன். இதுவும் அரக்கோணத்தில் தான் நான் பிறந்தேன். அல்லேலூயா. இதே அரக்கோணம் தான் வாழ்ந்தேன். இதே அரக்கோணத்தில் தான் நான் படித்தேன். ஆனால் வாழ்ந்தது ஆர்மியில் இருந்தேன், அப்புறம் டிஃபென்ஸில் இருந்தேன், அப்புறம் வெளியே போயிருந்தேன், ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஆனால் டிவியில் வரேன், சத்தியத்தை பேசுகிறோம். புரியுதுங்களா? இதே அரக்கோணத்தில் எத்தனை பாஸ்டர் பெல்ஸில் பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் சாட்சியாக ஜீவிக்கணும். சாட்சி கொடுக்கறது பெருசு, ஆனால் சாட்சியாக இருக்க தான் கஷ்டம். அல்லேலூயா. உன் குழந்தை, உன் பிள்ளைகளுக்கு மத்தியில் சாட்சியாக இருக்கணும். உன்னுடைய கணவருக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கணும். உன் மனைவிக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கணும். பெற்றோருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கணும். நீ இருக்கிற இடத்துலாம் சாட்சியாக வாழணும். அப்போ ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளனா அது யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:14. சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாருங்க, கர்த்தரை என்ன பண்ண முடியாது? தரிசிப்பதில்லையே. புரியுங்களா? ஆண்டவரை தரிசிக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் வருவார், படி வருவார். எபிரேயர் 9:28 வாசிக்கலாம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து, பாருங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்தோம் தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாத என்ன பண்ணுவாரு? அப்படின்னா பாவம் இல்லாத மக்களுக்கு தரிசனம் ஆவாரு. அல்லேலூயா. பாவம் இல்லாத தரிசனம் ஆவார்னா பாவம் இல்லாதவர்களுக்கு தான் இயேசு என்ன பண்ணுவார்? தரிசனம் ஆவார். பாவிகளுக்கு தரிசனம் ஆவாரா? முதல் வருகையில் பாவிகளுக்காக வந்தார். இரண்டாவது கம்மிங் வருகையில், ரகசிய வருகையில் பாவம் இல்லாதவர்களுக்காக வருவார். ஒரு ரட்சிப்பை கட்டளிடும்படியாக. என்ன ரட்சிப்பு? ரட்சிப்பை அருளும்படி அப்படின்னு சொல்கிறா பாருங்க. என்ன அருளும்படி? ரட்சிப்பு. ரட்சிப்புனா பொதுவான ரட்சிப்பு. இதுதான் 3 இருக்குது. பூரண ரட்சிப்பு ஏசாயா 33:6 இருக்கிறது. அப்புறம் நித்திய ரட்சிப்பு எபிரேயர் 5:7 இருக்குது. அல்லேலூயா. அந்த நித்திய ரட்சிப்பை இயேசு கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வராரு. பூமியில் வர மாட்டாது, நடுவானத்தில் வருவார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவர் தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5:8 வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீ தேவனை தரிசிக்கணும்னா என்ன செய்யணும்? உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். இருதயம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு மனுஷனுக்கு எத்தனை இருதயம் இருக்குது? எத்தனைமா இருதயம் இருக்குது? ஒரே இருதயம் இருக்குது. ஒரு கட்லா மீன் பார்த்துக்கிறேன். கட்லா மீன் எத்தனை பேருக்கு தெரியும்? கட்லா மீன் அதுக்கு 5 இருதயம் இருக்குதுன்னு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கட்லா மீனுக்கு 5 இருதயம் இருக்கும்போது மனுஷனுக்கு 3 இருதயம் இருக்குது. எத்தனை? 3 இருதயம் இருக்கிறது. அல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் 3 இருதயம் இருக்குதுன்னு? வேதத்தில் இருக்குது, நான் சொல்ல, வசனத்தில் இருக்குது. அப்போ அந்த இருதயம் எப்படி இருக்குது? ஒன்று ஆவியில் ஒரு இருதயம் இருக்கிறது, அப்புறம் ஆத்மாவில் ஒரு இருதயம் இருக்கிறது, அப்புறம் சரீரத்தில் ஒரு இருக்குது. சரீரத்தில் இருக்கிற இருதயம் வந்து மண் சாப்பிட்றோம். ஒருத்தர் அடக்கம் பண்ணும்போது இதயம் இருக்குமா இருக்காது? அதில் அந்த இதை மண் சாப்பிடும். ஆனால் ஆத்மாவில் இருக்கிற இதயத்தை மண் சாப்பிடாது. அந்த இருதயத்தில் தான் இயேசு தோன்றி அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறார். என்னை தொட்டு பாருங்க, எனக்கு என்ன இருக்குது? எலும்பு இருக்கிறது, சதை இருக்கிறது. அப்போ சதை இருக்குதுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும்? வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 24:39. லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என் கால்களை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. அப்ப ஆவிகளுக்கு என்ன இருக்காது? மாம்சம் எலும்பு இருக்காது. அல்லேலூயா. எந்த ஆவிகளுக்கு என்ன இருக்கு? பிசாசுகளுக்கு மாம்சம் எலும்பு இருக்காது. புரியுங்களா? அப்போ அதுக்கு ஆவி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன இருக்குது? மாம்சம் இருக்கிறது, எலும்பு இருக்கிறது, அப்புறம் கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ மரித்து உயிர்த்த சாயல் அப்படி தான் இருக்கும் நமக்கு. நம்ம மரித்த பிறகு உடனே அதே மாதிரி ஒரு சாயல் வெளியே வந்து நிற்கும். அல்லேலூயா. அதுக்குள்ளே இதயம் இருக்கும், அதுக்குள்ளே கண் இருக்கும், அதுக்குள்ளே காது இருக்கும், கை இருக்கும், எலும்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். என்னை தொட்டு பாருங்கள் இயேசு சொல்கிறாரு. உயிர்த்தேந்த சாயல் அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த ரூபம் நமக்கு ஆண்டு கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஏற்கனவே ஆவி தேவனிடத்துக்கு கொடுத்தாரு. அந்த ஆவியில் கண் இருக்கும். அதுதான் மனுஷனுக்கு 6 கண்கள் இருக்கிறது. எத்தனை கண்? 6 கண் மனுஷனுக்கு இருக்கிறது, 7 கண்கள் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது அப்படின்னு வெளிப்படுத்தல் இருக்குது. 7 கண்கள் எனக்கு இருக்கிறது, உனக்கு நமக்கு எத்தனை கண்? 6 கண். என்னென்ன கண்? ஆவியில் 2 கண், இதயத்தில் ஆத்மாவில் 2 கண், சரீரத்தில் 2 கண். அல்லேலூயா. பாருங்கள், ஆவின் மனக்கண்கள் நமக்கு திறக்கிறாரு. எப்போ திறக்கிறாரு? ஆவின் கண்ணும் திறப்பார், மனக்கண்களும் திறக்கிறாரு. ஆவின் கண்ணை திறந்தால் தரிசனத்தை பார்ப்போம், மனக்கண்களை திறந்தால் வசனத்தை பார்ப்போம், சரீர கண்ணை பார்த்தா குஷ்டரோகம் குணமாகதை பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு சரீர கண்ணை திறந்தால் ஒருத்தர் குஷ்டரோகம் நல்லா ஆயிடுச்சு பார்க்க முடியாதா? முடியும். ஆனால் மனக்கண்கள் திறந்தால் தான் என்ன பார்க்க முடியும்? வசனத்தை பார்க்க முடியும். வசனம் என்ன எழுதினு அப்போ தான் தெரியும். நம்மளோட மனக்கண்கள் திறக்கப்படணும். சங்கீதம் 119:18 வாசிக்கும் போது, சங்கீதம் 119:18 வாசிங்க. உமது வேதத்தில் உள்ள அது இல்லைம்மா, சங்கீதம் 119:18 அது வாசிங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி, அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு தாவீது ஏற்கனவே கண்ணு திறந்ததான் ஜெபம் பண்ணுகிறாரு. ஏற்கனவே மனக்கண் சரீர கண் திறகு இருக்குது, ஜெபம் பண்ணுறாரு. என்னன்னு? உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் மனக்கண்களை, என் கண்களை என்ன பண்ணுங்க? அப்போ ஏற்கனவே கண் இல்லாத வந்தது, அவருக்கு கண் இருக்குது, சரீர கண்ணில் தான் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் என்ன கண் திறக்கணும்? மனக்கண்கள் திறக்கணும். லூக்கா 24:45 வாசிக்கும் போது, லூக்கா 24:45 அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றையும் போதும். அப்போ வேத வாக்கியங்களை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு வேத வாக்கியங்களை அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க? உங்கள் மனக்கண்கள் திறந்துக்க மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். பாருங்கள், நிறைய தூக்கலை கை. ஏன் தூக்கலைன்னா உங்கள் மனக்கண்கள் திறக்கிறதுக்காக நீ ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 119:18 வச்சு ஜெபம் பண்ணாதான் உங்கள் மனக்கண்கள் திறப்பார். அல்லேலூயா. ஜெபம் வந்து ஒரு சாவி மாதிரி. நீங்கள் ஜெபம் பண்ணலை அப்படின்னா ஆண்டவர் கண்ணை திறக்க மாட்டார். மனக்கண்கள் திறந்தால் தான் வசனம் தெரியும்.
வேதத்தை அறிஞ்சால் தான் சாபம் போயிடும். என் வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டல்ன்றார் ஆண்டவர். நீ வேதத்தை அறியலைன்னா நீ யாருக்குள்ளே இருக்கிற? சாபத்துக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இப்போ வேதம் யாருக்காக எழுதப்பட்டது? பிசாசு படித்து பரலோகத்துக்கு போனால் எழுதப்பட்டது. அல்லையா? நம்ம படித்து அதை தேடி வாசித்து, தியானித்து வாசித்து, ஆராய்ந்து வாசித்து, அதை என்ன பண்ணினோம்? இருதயத்தில் போய் ரத்தத்தில் கலந்து நம்மளை சுத்திகரித்து, நம்மளை பரிசுத்தமாக்கி, நம்மளை விடுதலாக்கி, சமாதானப்படுத்தி நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. அல்லையா? அப்போ இந்த வசனம் அப்படியே என்ன பண்ணார்? செய்கிற சாப்பாடு அப்படியே நீங்கள் அந்த பாத்திரத்தையே வச்சுருந்தா என்ன பண்ண வயிறு நிரம்பாது. அப்போ வயிறு நிரப்பணுன்னா என்ன செய்யணும்? சாப்பிட்ணும். சாப்பிட்ணுன்னா என்ன செய்யணும்? ஒலையில் அரிசி போடணும். அரிசி என்ன போய் உடைக்கணும். உழைக்கணும்னா என்ன செய்யணும்? போய் பயிர் என்ன பண்ணணும்? விதைக்கணும். விதைத்து அப்புறம் மழை வரணும். அப்புறம் அரிசி கொண்டு வந்து என்ன பண்ணுறோம்? ஒலையில் போடுறோம். ஒரு அரை மணி நேரம் அனுக்கு அது என்ன பண்ணுது? நல்ல அரிசி வெந்து சோறாக மாறுது. சோறான பிறகு அது பலன் உண்டாக்குது. அதே மாதிரி வசனத்தில் பிழைப்பு இருக்கிறது. அதே வசனம் உன் இருதயத்தில் போய் அது தியானிக்கும் போது அக்னி மூண்டுது, அனல் மூட்டி அந்த வசனம் உடைந்து அதில் இருக்கிற ரத்தத்தில் கலக்குது. அதில் இருக்கிற ஆவி உன் ஆவியில் கலக்குது. அதில் இருக்கிற ஜலம் உன் ஆத்மாவில் கலக்கிறது. இல்லையா? 3 தனியாக 3 இடத்துக்கு போயிட்டு என்ன செய்யுது? 3 பலன் அழிக்கிறது. உன் கால்கள் பார்த்தீங்கன்னா மான்காலாக மாற்றிடுவார். புரியுங்களா? மூட்டு வலியெல்லாம் போயிடும். இல்லையா? இவ்வளோ நாள் மூட்டு வலி இருந்தது, வசனம் உள்ளே போட்டோம். மூட்டு வலி என்ன வலியாகும்? நல்ல காலாக மாறிடும். இல்லையா? நற்செய்தி எலும்புகளை புஷ்டி ஆக்கிடும். வசனம் கேட்க 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 எலும்புகள்லாம் நல்லாயிடும். இல்லையா? ஏன் அப்படி ஆகுதுன்னா நீ வசனத்தை மேலே உனக்கு கண் இருக்கணும். கழுகு கண் எது மேலே இருக்கும்? இறை மேலே இருக்கும். பிசாசுக்கு கண் யார் மேலே இருக்கும்? மனுஷனை எப்படியாவது பாவத்தில் தள்ளலான்னு இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கண் எது மேலே? வசனம் மேலே இருக்கணும். உன் கண்ணு முள்ளெல்லாம் மேய்ஞ்சிருந்தால் என்ன பண்ண முடியாது? அங்கே எங்கன்னா ஓடின்னு இருந்தேன்னா வசனம் விட்டுட்டுனா அது பிறகு ஆத்மா போயிடும். அது பிறகு நித்தியத்துக்கு போக முடியாது. இல்லைங்க நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் நான் போயிடுவேன் அப்படின்னா உடன்படிக்கை பண்ணியாச்சு. கணவன் மனைவிக்குள்ள என்ன ஆயிடுச்சு? திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் ஐக்கியமாக இருக்க நம்ம 2 பேரும் அப்போ தான் குழந்தை பிறக்கும். இல்லையா? ஆண்டவருக்கு நமக்கும் ஞானஸ்தானம் என்பது நிச்சயம் பண்ணார். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அது பிறகு ஆண்டவருக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு தான் வசனம். அதான் ஜெபம். ஆண்டவரோடு நீ ஐக்கியம் வச்சதா ஆண்டவனை பரிசுத்தப்படுத்துவார். புரியுங்களா? தினந்தோறும் நீ குடிகாரங்கிட்ட பேசினா என்னாவும்? நீ குடிகாரனாக மாறிடுவேன். இல்லையா? நீ திறனோடு பேசினா திறனை போல மாறுவேன். நீ துன்மார்க்கனோடு இணைந்திருந்தா துன்மாக மாறுவேன். நீ இயேசுவோட தினந்தோறும் ஜபத்தில் பேசினேரு இயேசுவை போல நீ மாறிடுவேன். இல்லையா? ஆனால் பேச மாட்டேங்க இயேசுக்கிட்ட. அரை மணி நேரம் பேசினா அவ்வளோதான் உன் வாழ்க்கை. புரியுங்களா? அதனால தான் சொல்கிறேன் 24 மணி நேரம் நாங்கள் ஜபம் நடத்துகிறோம், 40 நாள் நடத்துகிறோம். அப்படியே இயேசுவோடு பேசி பாருங்கள். அவரோடு பேசினா அவரை போல் நீ மாறுவாய். நம்முடைய ஜபம் பண்ண முடியல. ஏன் முடியல? அவர் குறித்து அறியல. அவர் எப்படிப்பட்டன்னு தெரியல. தேவன் யார்? சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வத்துக்கு தெய்வமானவர், சர்வத்தை படைத்தவர். புரியுங்களா? நம்முடைய சரீரத்தில் கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியாது. டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நுரையில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, கிட்னி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணி தான் உள்ளே வச்சுருக்கிறார். இல்லையா? கிட்னி ஆண்டோடைய வசனத்துக்கு பயப்படுது கிட்னி. ஆனால் நம்ம ஆண்டருக்கு பயப்பட மாட்டேன்றோம். இல்லையா? அவர் எப்படி பண்ணி எங்கே போனாலும் நமக்கு என்ன அப்படின்றோம். அப்படி இல்லை, வசனத்துக்கு நீங்கள் பயந்து நடக்கணும். தேவனுடைய வசனம் உனக்குள்ளே வரணும். அவனுடைய வசனத்துக்குள்ளே என்ன இருக்குது? ரத்தம் இருக்கிறது. ரத்தம் ஜீவன் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. உன் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்க. 6 வாசித்து பாருங்கள். உபாகம் 6:6-7. உபாகம் 6 இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. பாருங்க, எங்க இருக்கணும் இந்த வசனம்லாம்? எங்க இருக்கணும்? பைபிளுக்கு சொல்லணும். உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். எப்படி போதிக்கணும்? கருத்தா அப்படின்னா என்ன? கருத்தை போதிக்கிறது வேற, சும்மா அப்படியே தூக்கி விதை போடுறது வேற. இல்லையா? பிள்ளையை உட்கார வைத்து இயேசுனா யாருன்னு கருத்தை போதித்து கற்றுக் கொடுக்கணும் உன் பிள்ளைகளுக்கு. அப்புறம் நீ உன் வீட்டில் உட்காரும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகள் குறித்து பேசி அவைகள் குறித்து என்ன பண்ண?
பேசி அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக எழுதி கொள்வாயாக. போதும். இப்போ பாருங்க, பிள்ளைங்க எப்படி உட்காந்துக்குது. இந்த பிள்ளைங்களை பாருங்க, அவங்ககிட்ட யார்கிட்ட பைபிள் இல்லை. ஏன் அப்படின்னா வீட்டில் அவங்க அப்பா அம்மா என்ன செய்யலை, கருத்தாக அந்த பிள்ளைங்களுக்கு போதிக்கலை. அல்லையா? அப்போ அந்த பிள்ளைங்க நாம 12 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும், நெஞ்சில் மதியினை ஒட்டியிருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன ஒட்டியிருக்கும், நெஞ்சில் மதியினை ஒட்டியிருக்கும். அதை நீ பிறமினால் எடுக்கணும். அடித்து எடுத்திருந்தா அது போயிடும். அப்படி எடுக்கலை அப்படின்னா 13வது வயசு வரும்போது காலை தூக்கி உன் மேலே வச்சிடும். நீ என்ன சொன்னாலும் கேட்காது. ஏன் கேட்காது? ஆதாமுக்குள்ள நெஞ்சில் இருக்கிற மதியினம் அப்படியே எல்லாருக்குள்ள ஜெனரேஷனில் வருது. அப்போ பிள்ளைகள் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். அது யார் எடுக்கிறது? அந்த தாய் எடுக்கணும், தகப்பன் எடுக்கணும். அப்புறம் நீ 13வது வயசில் எடுக்கலை அப்படின்னா அது என்ன செய்யும், உன் லெவலில் வளர்ந்து வரப்போ உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல் நடக்கும். இஷ்டம் போல் என்ன பண்ண, கல்யாணம் நடக்கும். அப்புறம் பாதியில் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் அந்த வீட்டில் சந்ததி உருவாகாது, தாறுமாறாயிடும். அல்லையா? இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் என்ன செய்யணும், கருத்தா இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிக்கணும். குழந்தையிலேருந்தே போதிக்கணும். ஏசு 12 வயசில் போய் என்ன பண்ணார், தேவனுடைய ஆலயத்தில் போதித்தார். அப்போ மரியாள் என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அங்கே யோசேப்பு கற்றுக் கொடுத்தாரு. அது யார்கிட்ட போய் உட்காந்துருக்கு, ஆசாரியனுடைய பாதத்தில் போய் உட்காந்துருக்கிறது. நல்லா மரியாள் என்ன பண்ணாங்க, தேவனுடைய பாதத்தில் உட்காந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. பவுல் கமாலின் பாதத்தில் உட்கார்ந்தாரு. அல்லையா? அப்போ நீங்கள் எங்கே உட்காரணும், நீங்கள் உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். போன பிறகு ஒரு பெண்மணி வந்து அந்த யோசேப்பை கூப்பிடுறாங்க, வாங்க என்னோடு கூட நம்ம சம்போஷணம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் யோசேப்பு என்ன சொல்கிறாரு, தேவன் என்னோடு இருக்கிற இப்படிப்பட்ட பெரிதான காரியத்தை எப்படி நான் செய்ய முடியும்? தேவனுக்கு பயந்தவன் செய்ய மாட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணோம், யோசேப்பு விழுந்துட்டுப்பான். எகிப்தில் ராஜாவை மாறி இருக்க முடியாது. பாவத்தில் யார் சாத்தான் தள்ளிட்டானா அது பிறகு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடை பண்ணிடும். அப்போ பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இந்த வசனத்தை போடணும். இந்த பிள்ளைகள் பெருசாகும் போது ஒரு டாக்டராக மாறுவாங்க, ஒரு நல்ல சயின்டிஸ்டாக மாறுவாங்க, ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாறுவாங்க. நீங்கள் வசனத்தை போடாதனால அந்த பிள்ளைங்க ரிக்ஷா ஓட்டுது, திருடுது, கொள்ளடிக்குது, பொய் பேசுது, ஏமாந்தா ஆளை தூக்கின்னு போயிடுறாங்க. இப்போ அல்லையா? ஏமாந்தா கழுத்துக்களை செயினை பிடின்னு போகிறாங்க. காலம் அது மாதிரி காலம் இது. அல்லையா? அது யார் தூக்கின்னு போனான்னு கேட்டால் அவன் பேர் தான் ஜான்ன்றாங்க, அவன் தான் யாக்கோப்புன்றாங்க. எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க தான் இருக்குது, கொள்ளடிக்கத்தலாம். அப்படி ஏன் வராங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலை, அவருடைய வசனத்தை போதிக்கலை. புரியுங்களா? நீ எந்த நிலைமையில் இருக்கிற உன் பிள்ளையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். புரியுங்களா? சினிமா பார்க்குறீங்க, கதை பார்க்குறீங்க, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? கதை பார்க்குறீங்க யாருன்னா போக முடியுமா? கதை நடிக்கிறவனே பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ நீங்களும் அங்கே போக முடியாது. அல்லையா? சினிமா பார்க்குறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அவனை பார்த்துருந்தா நரக போயிடுவீங்க. 70 வருஷம் முக்கியமா 1000 வருஷம் முக்கியமா? 70 வருஷம் முக்கியமா 1000 வருஷம் முக்கியமா? 1000 வருஷம் நீங்கள் அரசாட்சி ஆனா 70 வருஷம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். அது ஆண்டவருக்காக நீ வாழ்ந்து காட்டணும். ஐயோ 70 வருஷமாக நான் நிம்மதியாக நல்லா வாழ்ந்துட்டு உலக பிறகு வாழ்ந்துட்டு அப்புறம் 1000 வருஷத்துக்கு கோட்டை விடக்கூடாது. வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தினல் 6:26. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாருங்க, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம். எத்தனை வருஷம்? எல்லாம் சொல்லுங்க. 1000 வருஷம் அரசாழ்வார்கள். இப்போ நீ 1000 வருஷம் அரசாளனா என்ன செய்யணும்? நம்ம செய்யணும், அதில் போட்டு பாரு, பரிசுத்தமாக ஜீவிக்கணும். புரியுங்களா? பரிசுத்தம் 1000 வருஷம் கிடையாது. பரிசுத்தமாக நல்லா இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறது மட்டும் ஜபம் பண்ணணும், நல்ல உபவாசம் இருக்கணும், நல்ல இரவு ஜபம் பண்ணணும், நல்ல ஆண்டவரை துதிக்கணும்,
நல்ல ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். அல்லேலூயா. அதெல்லாம் நீ வந்து ஒரு 2 ஹவர் 40 நிமிஷம் ஒரு விசுவாசி செய்யணும். எத்தனை ஹவர்? ஒரு நாளைக்கு ஒரு விசுவாசி 2 ஹவர் 40 நிமிஷம் தசமாக கொடுக்கணும் டைமில். புரியுங்களா? ஒரு பார்ட் டைம் ஊழியக்காரன் 4 மணி நேரம் கொடுக்கணும். ஒரு ஃபுல் டைம் ஊழியக்காரன் 8 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். அப்படி உட்காந்தா தான் உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? பரிசுத்தம் இருக்கும். நீ 2 ஹவர் 40 நிமிஷம் உட்காரல அப்படின்னா இன்றைக்கி சொல்கிற வார்த்தை நியாயத்தீர்ப்பில் கர்த்தர் கணக்கு வைப்பார். அல்லேலூயா. இங்கே தப்பிக்கலாம், ஆனால் அங்கே தப்பிக்கவே முடியாது. பரலோகத்தை நீ கோட்டை விட்டுட்டேன்னா அது பிறகு போக முடியாது. லோத்துடைய மனைவிக்கெல்லாம் கொஞ்சம் பாவம் வந்தது. எங்கே போல? உப்பு தொண்ணா மாறிட்டாங்க. ஒரு சின்ன பண ஆசை இருந்தது யூதாசுக்குள்ளே, தேவன் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியல. ஏசாக்குள்ளே கொஞ்சம் கூழுக்காக ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை கைவிட்டான். அண்ணானே சபையார் காணிக்கையில் போய் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சபையிலே இறந்துட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், சின்ன சின்ன பாவம் தான். 100 லிட்டர் பாலுக்கு எத்தனை கிலோ புளி போடுறோம்? தயிர் ஆக்கிறதுக்கு ஒரு 50 கிலோ போடுறோமா? 100 கிலோ பாலுக்கு எவ்வளோ போடுறோம்? ஒரு கடுகு அளவு போட்டால் என்ன பண்ணுது? தயிராக மாறிடுது. 99 பரிசுத்தம் இருந்து சின்ன பாவம் உள்ளே இருந்துச்சுன்னா 99 பரிசுத்தத்துக்கு எடுத்துரும். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் உனக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது. முற்றிலும் பரிசுத்தம் ஆகி நீ பரிசுத்தமாக ஜீவிக்கணும். நீ நடந்து போகும்போது பரிசுத்தம் இருக்கணும், உட்காரும் போது பரிசுத்தம் இருக்கணும், நீ பேசும்போது பரிசுத்தம் இருக்கணும். புரியுங்களா? அப்போ பரிசுத்தம் இல்லாமல் எங்கே போக முடியாது? பரலோகத்தில் போய் பரிசுத்தம் ஆக முடியாது. அல்லேலூயா. நீ பரிசுத்தம் ஆவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் உனக்கு? சொல்லுங்கம்மா. பரிசுத்தம் ஆவதற்காக தான் ஆலயத்தை கொடுத்தார் ஆண்டவர். ஏன் ஆலயத்துக்கு வருகிறீங்க என்றால் உன்னை பரிசுத்தமாக்கி கொள்வதற்காக, உன்னை பரிசுத்தமாய் நடப்பதற்காக. நீ ஆண்டவருக்கு முன்பாக தேவனுடைய ஆலயத்துக்கு எது கொண்டு வந்தார்? உன் வாழ்க்கை பரிசுத்தமாக ஜீவிப்பதற்காக. கரங்களை தட்டுங்க. அதான் வெளிப்படுத்தின 22:11 சொல்லுகிறது. வெளிப்படுத்தின 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப பரிசுத்தமா இருங்க. பரிசுத்தமா நீ ஜீவித்தாதான் நீதி செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப பரிசுத்தம் எதுக்காக? பரலோகத்துக்கு போவதுக்காக பரிசுத்தம். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு. அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப யாரோட வருது? ஆண்டோட வரும். உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? உன் கண்ணில் பரிசுத்தம் இருக்குதா? ஃபஸ்ட்டு எதை பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க? கண்ணு தான் முழு சரீரத்துக்கு கரைப்படுத்திடும். புரியுங்களா? யோபு சொல்கிறாரு, நான் என் கண்ணை என்ன பண்ணுறேன்? உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறேன். உன் கண்ணை உடன்படிக்கை பண்ணிக்கணும். புரியுங்களா? கண்ணில் என்ன இருக்குது? என்னமா இருக்குது? கண்ணில் இச்சேறு வந்துடும். உன் கண்ணை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளணும்னா நீ தேவ சமூகத்தில் அனுதினம் காத்திருக்கணும். ஆண்டவரே, என் கண்ணை பரிசுத்தமாக்கும் அப்பா. நான் எதை பார்த்தாலும் என்ன செய்கிறேன்? என் கண் இச்சிக்கிறதே, நான் எதை விட முடியலையே அப்படின்னு நீ பாரத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். உன் கண்ணு பரிசுத்தமாகிடும். யோபு 31:1 வாசித்து பாருங்க. என்ன சொல்கிறார் ஆண்டவர் பாருங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? யோசித்து பாருங்க. கண்ணுக்கு அவ்வளோ இருக்குது. அதே யோபு சொல்கிறார் பாருங்க. நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அந்த யோபின் வசனத்தை. யோபு 33:26 வாசிங்க. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். பாருங்க, என்ன பலன் கொடுப்பாரு? நீதியின் பலனை கொடுப்பார். யார் கொடுக்கிறது? ஆண்டவர் தான் கொடுப்பாரு. அப்ப எப்படி பண்றாரு? விண்ணப்பம் பண்ணி. யோபு எப்படி விண்ணப்பம் பண்றா யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? யோபு 19:26 வாசித்து பாருங்க. யோபு 19:26. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். பாருங்க, யோபுடைய சரீரம் எப்படி ஆயிடுச்சு? அழுகி போயிடுச்சு. இல்ல, யோபுடைய சரீரம் அழுகி போனாலும்
அவனுக்குள்ள இருக்கிற உத்தமம் அப்படியே இருக்கு, அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் இருக்கிறது. இந்த சரீரத்தில் யாரை பார்ப்பேன்? அவரை பார்ப்பேன் நான். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம தோலே அழுகினாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற உத்தமம் என்ன கூட அழியக்கூடாது, பரிசுத்தம் அழிந்து போய்க்கூடாது, உத்தமம் அழிந்து போயிடக்கூடாது. அந்த உத்தமத்தை காத்துக்கொள்ளணும், அந்த நீதியை காத்துக்கொள்ளணும், நீதிமானாக நடந்து காட்டணும், பரிசுத்தமாக ஜீவித்து காட்டணும், வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அதனால தான் தேவன் சபையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, உங்களை எது கொண்டு வந்திருக்கிறார்னா, ரட்சிக்கப்பட்ட நாளே உங்களை பரலத்துக்கு கொண்டு போக முடியும் ஆண்டவர். ஏன் சபையில் கொண்டு வந்தாருன்னா, நீங்கள் பரிசுத்தம் அடைந்து உங்களை போல பல மக்களை கொண்டு வந்து சபையில் சேர்க்கணும். உங்கள் பரிசுத்தத்தை பார்க்கணும். உங்கள் நடையில் பரிசுத்தம் இருக்கிறதா, உங்கள் உடையில் பரிசுத்தம் இருக்கிறதா, உங்கள் தலையில் பரிசுத்தம் இருக்கிறதா, உங்கள் காலில் பரிசுத்தம் இருக்குதா, உங்கள் கையில் பரிசுத்தம் இருக்குதா? கையிலனா வாங்கிறது கொடுக்குறதுல பரிசுத்தம் இருக்குதான்னு பார்க்க சொல்கிறாரு. இந்த கையினால் அடிக்கிறீங்களா, அரவணைக்கிறீங்களா? இது அடிக்கிற கையாக மாற்றுறீங்களா, இல்லை அரவணைக்க கையாக மாற்றுறீங்களா? இது கொடுக்குற கையாக மாற்றுறீங்களா, வாங்குகிற கையாக மாறுறீங்களா? நம்முடைய கை எப்படி இருக்கணும்? கொடுக்கறதா இருக்கணும். நம்முடைய கை என்ன செய்யணும்? யாரையும் அடிச்சிடக்கூடாது. இந்த கையில் என்ன செய்யணும்? நேசிக்கணும். அல்லேலூயா. அதான் பரிசுத்தம். கண்ணில் பரிசுத்தம், நாவல பரிசுத்தம் இருக்கணும், வாயில் பரிசுத்தம் இருக்கணும், உதரில் பரிசுத்தம் இருக்கணும், இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும், உன் எண்ணங்களில் பரிசுத்தம் இருக்கணும், உன் சிந்தனையில் பரிசுத்தம் இருக்கணும், உன் நினைவில் பரிசுத்தம் இருக்கணும், உன்னுடைய யோசனையில் பரிசுத்தம் இருக்கணும், உன் கிரியில் பரிசுத்தம் இருக்கணும், உன்னுடைய நடத்தையில் பரிசுத்தம் இருக்கணும், உன் செய்கையில் பரிசுத்தம் இருக்கணும். நீ வருகையில பரிசுத்தமாய் பரலோகத்தை போய் சேரணும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு ஆண்டவர் ஆலயத்தை கொடுத்தார். இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிற எதுக்காகனா, நீ பரிசுத்தமாக ஜீவித்து காட்டணும், சகித்து கொள்ளணும். யார் என்ன திட்டினாலும் என்ன பண்ணோம்? சகிக்கிறவன் தான் பரிசுத்தவான், விட்டு கொடுக்கிறவன் தான் பரிசுத்தவான். எதிர்த்து நின்று போராடுற மாதிரி சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடணும். ஆனால் மக்கள் என்ன பண்ண? நேசிக்கணும். உன்னுடைய உறவினரை நேசிக்கணும், உன் பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கணும், நீ வேலை செய்கிற இடத்துல நேசிக்கணும். உன் பேர் சொன்ன அவங்க பயப்படணும். அவன் பரிசுத்தவான், 10 பைசாவோட லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ பரிசுத்தமாக நீ வாழ்ந்து காட்டினாதான் ஒரு நாள் ஆண்டவர் வருவார், உன்னை கொண்டு போவதுக்காக வருவார். அல்லேலூயா. அதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 Thessalonians 3:13. 1 Thessalonians நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களை பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமா என்ன பண்ண போறாரு? சகல பரிசுத்தவான்களோடு கூட என்ன பண்ண போறாரு? வரப்போறாரு. வாசிங்க. இவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கும். எப்படி இருக்கணும்? பிழையற்ற பரிசுத்தவான்களா இருக்கணும் ஆண்டவர் வரும்போது. அப்போதான் நான் என்ன பண்ணுவேன்? எழுந்து போய் பைபிள் படிப்பேன் அப்படின்றது இல்லை. உனக்கு 20 வருஷம் சபையில் உட்காந்துருக்கிறேன். உன் 20 வருஷம் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பரிசுத்தம் வளர்ந்துருக்கணும். இன்னும் பரிசுத்தம்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பூரண பரிசுத்தம், பூரண அன்பு, பூரண சாந்தம், பூரணமான சமாதானம் வந்திருக்குதா? குழந்தை வளருது. 3 வயசில் குழந்தை பிறந்தது, 3 கிலோவில். இன்றைக்கி நான் 3 கிலோவில் பிறந்து 1964 3 கிலோவில் பிறந்து இன்றைக்கி எத்தனை கிலோ இருக்கிறேன்? 95 கிலோவில் இருக்கிறேன். அல்லேலூயா. 3 கிலோவில் பிறந்த இன்றைக்கி 95 கிலோ இருக்குது. இந்த 95 கிலோவும் எதுக்காக இருக்குது? மண்ணில் விளைதெல்லாம் நான் சாப்பிட்டு வளர்ந்தேன். அல்லேலூயா. மறுபடியும் மண் என்னை சாப்பிட போகுது. அப்படியே லக்குன்னு அது மிழுங்க போகுது. அல்லேலூயா. எப்போ மிழுங்குன்னு தெரியாது, ஆனால் ஆத்மாவாது மிழுங்காது. அல்லேலூயா. இந்த ஆத்மாவை நித்தியத்துக்காக இந்த சரீரத்திலேருந்து ஆத்மா ஆயத்தப்படுத்திக்கணும். அதுதான் டேலண்ட் உள்ளவங்க, அதுதான் பரிசுத்தம் உள்ளவர்கள், அவன் தான் உண்மையான கிறிஸ்துவர்கள். சரீரத்தோடு ஆத்மா கரைப்படுத்தி ஆத்மா நரகத்தை தள்ளிட்டுனா அது பிறகு வேதனை பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ நீ பைபிள் படிக்கலை, இன்னிலேருந்து படிக்க ஆரம்பி. இன்னிலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலை, இன்றைக்கி ஒப்பந்தம் பண்ணு, இன்றைக்கி உடன்படிக்கை பண்ணிக்க ஆண்டவரோட சபையோட. இவ்வளோ நாள் நான் துதிக்கலை, இன்னும் துதிக்க ஆரம்பி. இவ்வளோ நாள் கொடுக்கலை, இன்னும் கொடுக்க ஆரம்பிச்சிடு. விதைக்க ஆரம்பிச்சிடு. கத்திரக்காய் கொடு, கத்தை திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. கத்திரக்காக சமூகத்தில் உட்காரு. இது ரட்சணை நாள்.
ஆண்டோடைய வருகை இன்றைக்கி இரவு இருந்தால் நம்மளால் போக மாட்டான்னு பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே சின்ன கரை இருந்தால் இழுத்துக்கும் நரகத்து பக்கம். அந்த நேரத்துக்கு ஆண்டவனை பரிசுத்தப்படுத்தி கொண்டு போக மாட்டார். உனக்கு பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆலயத்தை கொடுத்தார். இந்த ஆலயத்துக்குள் நீ உன்னை பரிசுத்தம் ஆக்கிக்கொள்ளணும்னா நீ டைம் எடுக்கணும். 8 மணி நேரம் நீ வேலைக்கு போனாலும், 8 மணி நேரம் தூங்கினாலும், ஒரு 4 மணி நேரம் உங்கள் வீட்டை பார்த்தாலும், ஒரு 4 மணி நேரம் ஆலயத்தில் வந்து என்ன செய்யணும்? உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது பரலோகத்தில் இருக்கிறது. பூமியில் நம்மை பரிசுத்தமாகத்தான் இயேசு ரத்தத்தை சிந்திட்டார். அந்த ரத்தத்தினால் நம்ம கழுவப்படணும், நம்மளை சுத்திகரிக்கப்படணும், நமக்குள்ள இருக்கிற பாவம் நீங்கணும். நான் குடிகாரனாக இருந்தேன், நான் குடிகாரனாக வாழலை, பரிசுத்தமாக வாழறேன். நான் அடிக்கிறவனாக இருந்தேன், இப்போ அரவணைக்காக மாறிட்டேன். கோபக்காரனாக இருந்தேன், சாந்த குணம் வந்துடுச்சு. சமாதானம் பண்ணாதவனாக இருந்தேன், இப்போ சமாதானம் பண்ணுக்கிறேன். வேதம் தெரியாத இருந்தேன், வேதத்தை தெரிஞ்சு வச்சுக்கினேன். ஜெபம் பண்ணாத தெரியாத ஜெபம் பண்ண கற்றுக்கினேன். இதெல்லாம் எங்கே கற்றுக்கினேன்? சபையில் வந்து கற்றுக்கினேன். கரைகளை தட்டுங்க. அப்படி நீங்கள் சாட்சியை வீக்கணும். சாட்சி கொடுக்கறது பெருசு. சாட்சி எல்லாருக்கும் கொடுக்கலாம் நீங்கள், ஆனால் சாட்சியை ஜீவிக்கணுமே. உன் சாட்சி ஜீவி இருக்கணுமே உனக்குள்ள. திருப்பதிக்கு போகிறவங்க கூட சாட்சி கொடுக்குறான், குழந்தை பிறந்துச்சுன்னு. வேளாங்கண்ணிக்கு போனவங்க கூட சாட்சி கொடுக்குறான். அல்லையா? வேளாங்கண்ணிக்கு போனவங்க என்ன செய்கிறாங்க? எனக்கு குழந்தை பிறந்துச்சு சாட்சி கொடுக்குறாங்க டிவியில். அல்லையா? திருப்பதி போனவங்க சாட்சி கொடுக்குறான், எனக்கு என்ன பண்ணிச்சு குழந்தை பிறந்துச்சுன்னு. நம்மளும் சர்ச்சுக்கு போன குழந்தை பிறந்துச்சு நம்மளும் சொல்கிறோம். அப்போ யார் கடவுள்? அங்கே போனாலும் குழந்தை பிறகுது, இங்கே போனாலும் குழந்தை பிறகுது, இங்கே போனாலும் அற்புதம் நடக்கிற. யார் கடவுள்? எல்லா கடவுளாலும் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. கரங்களை தட்டுங்க. மோசே கோல் போட்டால் சர்பமாக மாறுது. பார்வோன் கோல் போட்டாலும் சர்பமாக மாறுது. அப்போ யார் கடவுள் சொல்லுங்க? அற்புதம் எல்லாத்துலையும் நடக்கும். அற்புதம் பார்த்து தயங்கிடாதீங்க, பயப்படாதீங்க. அற்புதக்காக ஓடி தெரிஞ்சிருக்காதீங்க. அற்புதம் நீ வசனம் உனக்குள்ளே இருக்கணும். ஜபம் தான் அற்புதம் நடக்கும். அல்லையா? உனக்கு என்ன நடக்கும்னா என்ன வேணும் உனக்கு? ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் போதும். அல்லையா? ஒரு 6 அடி வீடு போதும். அவனை பெருசாக வீடு காட்ட போகிறோம். நம்மளை வீட்டில் பெல்ட் அடிக்க போகிறோம். அவளுக்கு பன்னெண்டுச்சுன்னு ஒரு 6 அடி வீடு போதும். ஒரு ஜான் வயிற்று 10,000 ரூபாய் போதும். என்னங்க ஐயா? வேறு என்ன? ஒரு சர்ட்டு பேண்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 சர்ட்டு பேண்ட்டு போதும். ஒரு 2 வீலர் போதும். அப்படி போயின்னு வந்தவெல்லாம் சர்ச்சை வந்து போயின்னு. அல்லையா? எல்லாத்தையும் ஆசைப்பட்டுங்கன்னா அந்த வீடு கட்டணும், இங்கே கட்டணும். அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணி நம்முடைய நாளே எங்கே போயிடுது? மாம்சத்துக்கே போயிடுது. இம்மைக்கே போயிட்டு மறுமைக்கு ஒன்றுமே இல்லை. மறுமைக்காக சேர்த்து வைங்க. உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தை சேர்க்கணுன்னா நீ சபையில் வந்து ஜெபிக்கிற தான் பொக்கிஷமாக மாறும். ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள். லீவ் வந்தால் எங்கள் சபைக்குள்ளே வாங்க. லீவ் எடுத்துகிட்டு ஊரெல்லாம் சுற்றாதீங்க. அல்லையா? நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். 365 நாளில் 180 நாள் ஜபத்துக்கு போகிறேன். எத்தனை நாள்? 180 நாள் ஜபத்துக்கு போகிறேன். யோசிச்சு பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்துக்குன்னு 52 சண்டே, 52 சாட்டர்டே, 104 நாள் ஆயிடுச்சு. 14 கவர்மெண்ட் ஹாலிடே, 120 ஆயிடுச்சா இல்லைங்களா? 30 நாள் இஎல் 150, 10 நாள் சிக்கு லீவு 160, 10 நாள் சிஎல் 70. அங்கே ஆஃபீஸர்கிட்ட ஒரு 30 நாள் பாஸ் வாங்கிக்கிறோம். 200 நாள் ஆயிடுச்சு. அல்லையா? இந்த 200 ஆண்டு கொடுக்குறோம். கரங்களை தட்டுங்க. நீங்கள் கொடுக்கணுமே. இருக்கிற நேரத்தெல்லாம் உலகத்துக்கு பண்ணிவிட்டு அப்புறம் ஆண்டவர் வரையானே இலை பாருவேன் பரலோகத்தில் தேவ தூதல் போய் இருப்பேன். எப்படி இருக்க முடியும்? நீங்கள் உட்காரணும் ஆண்டவர் சமூகத்தில். தேவ சமூகத்தில் உட்காருங்க. சபை திறந்து கிடக்குது. தேவ சமூகத்தில் இரவு பகலும் ஜெபம் பண்ணுங்க. அல்லையா? தன்னை பாவங்களை அடித்துருங்க, சுத்திகரிங்க, தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. இங்கே பாருங்க, எல்லாம் இங்கே பாருங்க. அப்போ தேவ சமூகத்தில் காத்துருங்க. குடும்ப பிரச்சனையே ஆண்டவர் தீர்த்துருவார். குடும்பத்துக்கு கஷ்டத்தை எடுத்துருவார். அதெல்லாம் ஆண்டவர் முடிச்சிட்டாரு. எது குறித்து நீ கவலைப்படாத. எல்லா கவலையும் கொடுத்து ஜபத்தில் வைங்க. ஜபத்தை போடுங்க, முழங்கால் போடுங்க. குடும்பத்தில் சண்டையா? வீட்டுக்காரை பற்றி 4 பேர்த்துக்கு சொல்லாதீங்க. போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாரு, எங்கள் வீட்டை திட்டுறாருன்னு. தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் போடுங்க. ஆலயத்தில் 4 ஹவர் ஜெபம் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு வீட்டுக்கார் தானாக சபையில் வந்து ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவார். அல்லையா? நீ அங்கே இங்கே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த மானம் வரும். அல்லையா? எந்த கஷ்டம் இருந்தாலும் உங்கள் பிள்ளை தவறு செய்தால் தேவ சமூகத்துக்கு வாங்க. உங்கள் வீட்டுக்கார் தவறு செய்தால் தேவ சமூகத்துக்கு வந்துடுங்க. உங்கள் வீட்டுக்கார் உங்கள் மனைவி தவறு செய்தால் தேவ சமூகத்துக்கு வாங்க. உங்கள் குடும்பமே தப்பு செய்தால் குடும்பமாக சபைக்கு வாங்க.
தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சமாதானத்தின் குடும்பமாக, பரலோக குடும்பமாக மாற்றாரு பாருங்க. கரங்களை தட்டுங்க. நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர். அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நீங்கள் தேவ சமூகத்துக்கு வராமல் இங்கே அங்கே அலைந்து வேலை கிடைக்கல, ஊரெல்லாம் சுத்தாதீங்க வேலைக்காக. அல்லேலூயா. தேவ சமூகத்தை வந்து முழங்கால் போட்டு என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க ஆண்டவர்னு கேளுங்க. எனக்கு நல்ல வீட்டை கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் கட்டி தருவார். கர்த்தர் வீட்டை கட்டாரையில் கட்டுகிற பிரியாசு விருதா. உனக்கு என்ன வீடு வேணும்? இது வரைக்கும் நான் வீட்டை வாங்கி ஒரு நாள் வீட்டில் இல்லை நான். அல்லேலூயா. 17 வருஷம் மிலிட்ரியில் இருந்துட்டேன். அப்புறம் டிஃபென்ஸில் 22 வருஷம் இருந்துட்டேன். ஒன்று வீட்டிலேயே இல்லை. நான் பிறந்த நாள்லேருந்து அப்படியே வெளியே தான் இருக்கிறேன். இது வரைக்கும் நான் வீட்லேயே போனது கிடையாது. கரங்க தட்டுங்க. நம்ம வீடு பரலோகத்தில் இருக்குது. கரங்க தட்டுங்க. எங்கேயாவது தங்கத்துக்கு இடம் கொடுப்பார் ஆண்டவர். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். நம்மளை கைவிட்டுருவார் ஆண்டவர். கைவிட மாட்டார். நம்மளோட ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம மேலே இருக்கிறாரு. நம்மோடு கூட வராரு. ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை முடியுது. எல்லாம் கொஞ்சம் முழங்கால் போடுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம். எல்லாம் முழங்கால் போடுங்க. ஜெபம் பண்ணலாம். பார்க்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் நம்ம வசனத்தை கேட்டோம். ஒரு ஜெபம் ஆவி உங்கள் மேலே இறங்கி வரணும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யன்னு கேட்கணுங்க. கேட்ட வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே என்று கேட்ட வசனங்கள் என் இருதயத்தில் நிலைத்திருக்கக்கூடும். நான் உங்களுக்கு சாட்சியாக ஜீவிக்கணும்ப்பா. உண்மையாக வாழணும். உண்மையை நான் விட்டுறக்கூடாது. உதவி செய்யணும். எல்லாம் வாய் தரங்க பார்க்கலாம். ரீகாராபாலா சந்தலா கரதினிகாராபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாம் வாய் தரங்க. ஒன்றா இருவா வாய் தரங்க. எல்லாம் வாய் தரங்க. உங்கள் சத்தம் கேட்கணும். இப்போ உங்கள் சத்தம் கேட்கணும். உங்கள் சத்தம் கேட்கணும். ஹalleluya ஹalleluya. எல்லாம் வாய் தரங்க. வாய் தரங்க. நல்ல வாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஜெப ஆவியின் மேல் ஊற்றுங்கப்பா. ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தாங்கப்பா. ஒரு வேண்டுதல் ஆவி எனக்கு தாங்கப்பா. அப்படியே வாய் தருங்க. வாய் தருங்க. நல்ல வாய் திறந்து என் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. ஒரு விசை உம்மை நோக்கி பார்க்கணப்பா. நான் நீ நல்லவர் ஆண்டவரே. நீ வல்லவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா. என் பாவங்களை, குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னியும். என்னை பரிசுத்தமாக்கும் அப்பா. என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. என் குடும்பத்தை பரிசுத்தமாக்குங்க. என் பிள்ளையை பரிசுத்தமாக்குங்க. எனக்கு ஒரு ஜெப ஆவி கொடுங்கப்பா. ஒரு 24 மணி நேரம் ஜெபிக்கணும். ஒரு 3 பகல் 3 இரவு ஜெபிக்கணும். ஒரு 10 நாள் நான் ஜெபிக்கணும். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். மகளே, நீ பயப்படாதே, கலங்காதே. உன்னை குறித்து ஆண்டு பேசியிருக்கிறார். உன் தேவைகளுக்காக பேசியிருக்கிறார். நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ரீகா ரபாதி நிகாரா. வெள்ள வாயை திறந்து ஒரு விஷயம் கரங்களை தட்டி, ஓ ரீகா ராபா தீகா ராபாலாதி நிகாரா பாபா. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. இந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. இப்போது கர்த்தருடைய வல்லமை 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 வல்லமை. பற்றுகள் மகளை பெற்றுக்கொள். உன்னை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்தார். சொல்ல போல உன்னை தேடி வந்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் உன்மேல் வருகிறது. ஓ, உன் பிள்ளைகள் மேல் இறங்குகிறது. உன் குடும்பத்து மேல் இறங்குகிறது. குடிக்கார கணவன் மேல் இறங்குகிறது. கபா 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 இக்கரதினிகரபா. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதன் ஜெபாவை நிரப்புங்கப்பா. விண்ணப்பத்தை நிரப்புங்க. வேண்டுதல் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கி ஆண்டவரை தாபரிக்கும்படியா வேண்டிக் கொள்கிறப்பா. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இந்த எல்லையை சுற்றி உம்முடைய மகிமை இறங்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்தும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம். 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம்.
15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.